குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாம் பெயரில் அரசியல் கட்சி தொடங்க விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை நீக்கப்பட்டுள்ளது. அப்துல் கலாமின் ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் அப்துல் கலாம் லட்சிய இந்தியா கட்சி எனும் பெயரில் அரசியல் கட்சி தொடங்கியிருந்தார். இதனையடுத்து அப்துல் கலாமின் பெயரில் அரசியல் கட்சி தொடங்க தடை விதிக்க வேண்டும் என கலாமின் சகோதரர் முகமது முத்துமீரான் மரைக்காயர் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு கடந்த மே மாதம் விசாரணைக்கு வந்தது. அப்போது அப்துல் கலாம் பெயரை அரசியல் கட்சிக்கு பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து அப்துல் கலாம் லட்சிய இந்தியா கட்சி சார்பில் பொன்ராஜ் தரப்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி எம் சுந்தரேஷ் முன்பு கடந்த ஜூலை 20ஆம் தேதிக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் முதன்மை செயலாளர் வரீந்தர் குமார் பதில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் தேசிய தலைவர்கள் பெயரை அரசியல் கட்சிக்கு பயன்படுத்துவதை தடுக்க முடியாது என்றும் தேசிய தலைவர்களை தனிநபர்கள் உரிமை கோர முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி எம் சுந்தரேஷ் அப்துல் கலாமின் பெயர் புகைப்படத்தை அப்துல் கலாம் லட்சிய இந்தியா கட்சி பயன்படுத்த விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்கி உத்தரவிட்டார்.